காலை வணக்கம். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா, மகாபெரிவா சரணம். எல்லாருக்கும் காலை வணக்கம், நமஸ்காரம். இப்போ திருப்பியும் மகாபெரிவாளுடைய அடுத்த பாட்டு மகிமைகளை ஒன்று எடுத்து சொல்கிறேன். இது பாவ புண்ணிய கணக்கை பற்றி, பெற்றோர்களுடைய பாவ புண்ணிய கணக்கை பற்றி பெரியவாளுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு. ஒரு தம்பதியர்கள் பெரியவாவை பார்க்க போயிருக்கா. ஒரு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை அன்றைக்கி நடக்கிறத பார்க்க போயிருக்கா. ஃபர்ஸ்ட் ரோல் செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கா. இவாளோட பேக்ரவுண்ட் என்னென்னா, ஒரு பையன், அவளுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவள் நல்லபடியாக தான் இருந்தாள். நடுவில் சித்தபிரம்ம பிடிச்சிடுது. எதனால் என்னன்னு தெரியல. அவளும் நிறையா கோயிலுக்கெல்லாம் போய் எல்லாம் பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்துட்டா, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் அவளோட ரிலேஷன் ஒருத்தர் சொல்லியிருக்கா, ஏன் நீ காஞ்சிபுரம் போனேன்னா பெரியவா இருக்காங்க, பெரியவாள்கிட்ட இந்த மாதிரி முறையிடு, அவர் ஏதாவது வழி காமிப்பாங்க. ஓகே, அதையும் செஞ்சிருவோன்னு அவள் போய் உட்காந்துருக்கா. இப்போ மனஸ்தாபங்கள் இருக்குது இவாகிட்டக்க. இதை உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த மாமிக்கு என்ன நடந்தது தெரியல. திரும்பி எழுந்து கோவத்தோடு பக்கத்தில் போய் உட்காந்துட்டா. பக்கத்தில்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி. இது பெரியவா பூஜை முடித்து கொஞ்சம் நேரம் எல்லாருக்கும் தீர்த்தம் பிரசாதம் கொடுக்கும்போது பார்த்துட்டான். உடனே அந்த அணுக்க தொண்டரை கூப்பிட்டு, அந்த மாமியை மட்டும் உள்ளே கூப்பிடு, அங்கே உட்காந்துருக்கா பாருங்க. சரின்னு இந்த அணுக்க தொண்டர் இவளை கூட்டின்னு போயிட்டு பெரியவா கூப்பிட்றா அவங்கள. இவளுக்கு ஏதோ நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போய் நமஸ்காரம் பண்ணி எல்லாம் செஞ்சோன்னு உடனே பெரியவா டைரெக்டாக, நீ நினைக்கிறது தப்பு, உன்னுடைய ஆத்துக்காரருடைய இல்லை ஆத்துக்காரனாலேயோ இல்லை ஆத்துக்காரர் ரிலேஷன்னாலேயோ இந்த இது நடக்கலை, உன் பையனுக்கு சித்தபிரம பிடிக்கலை, இது நீங்கள் பண்ண பாவ புண்ணிய காரணத்தினால அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவனுடைய அவனுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய கர்ம வினைகள்னால பிடிச்சிருக்கு. இது வேற்று இடத்துலேருந்து உள்ளே வரலை. அதனால் நீ டெய்லி வெஞ்சிச்சுன்னே இருக்க. அதாவது உங்கள் ஆற்றுலேருந்தா இருக்கா, உங்கள் ஆற்றுலேருந்தா டெய்லி அர்ச்சனை மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதனால இது திருப்பியும் நீ உன் மனசில் அந்த மாதிரி ஒரு வெஞ்சனையை வச்சுட்டு நீ பூஜை புனஸ்காரம் அப்புறம் டெய்லி விளக்கேற்றி சாமிக்கு எல்லாம் பண்ணாலும், ஆனால் மனசுக்குள்ளே இந்த ஒரு கெட்ட எண்ணம் எப்பயுமே இருந்துன்னு இருக்கிறதுனால நீ பாவம் கணக்கை ஏற்றிகிட்டே போகிற. ஸோ அதனால் சாமிக்கு நீ என்ன பண்ணாலும் அது போய் டைரெக்டாக சேர்ந்து அடையலை. ஏன்னா இந்த ஒரு மனசுக்குள்ளே ஒரு அழுக்கு இருக்கிறதுனால. சரி, இனிமேல் அந்த மாதிரி செய்யாத, நல்லபடியாக இரு அப்படின்னு இந்த மாமி அனுப்பிச்சிட்டு அந்த ஹஸ்பண்டை கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணா. அவர் உடனே இதே தான் சொன்னான், உன் பொண்டாட்டி பத்திரினால அவா சைடில் இதெல்லாம் நீ வெஞ்சிக்காத, நீயும் இது அவள் செய்கிறாளேன்னு நீயும் செஞ்சுன்னு இருக்க. இது உங்கள் 2 பேரோட பாவ புண்ணியம் நாட்டில் நடக்கிறது. குழந்தைங்களுக்கு 2 பேரும் என்ன பண்ணுறேன், நல்லபடியாக க்ஷேமமாக குடும்பம் நடத்துங்கோ, உங்களை பற்றி நினைங்கோ, நல்லதை பற்றி நினைங்கோ, நல்லதே நடக்கும். சாமிக்கிட்ட போய் நிற்கும்போது நீங்கள் உங்களை பற்றி நல்லபடியாக, நாடு நல்லபடியாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டுங்கோ, அதே செயல்லையே செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மண்டலம் கழித்து 2 பேரும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவாளை அமுச்சு விட்டுறோம். இவாளும் ஒரு மண்டலம் கழிச்சு பெரியவாளை பார்க்க வரும்போது அந்த பையனும் கூட வரா. 3 பேரும் வரா. கையில் தட்டு பழம் பூ எல்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணோன்னே, பெரியவா இப்போ க்ஷேமமாக இருக்கல அப்படின்னு, எல்லோரும் நன்னா உங்கள் தயவில் நல்லபடியாக இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துன்னு இருக்கோம், எல்லாம் நல்லபடியாக போயின்ட்டுருக்கு, இவனுக்கும் எல்லாம் சரியாயிடுது, எல்லாம் உங்களுடைய அருள் கேட்க அப்படின்னு. இல்லை நான் ஒன்றும் செய்யலை, காமாட்சி எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறா, அவள் பார்த்துட்டே இருக்கா, அப்பப்போ என்ன மாதிரி ஆள்கிட்ட சொல்லி செய்ய வச்சுருக்காளா என்னன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் காமாட்சினால் நடக்கிறது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஸோ திருப்பியும் என்ன சொல்கிறான்னா, உங்கள் மனசில் அழுக்க வச்சுட்டு சாமிக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன முறையிட்டாலும் அது நடக்காது. மனசை சுத்தமாக வச்சுங்கோ. அடுத்த வாளுக்கு கெட்டுதல் நினைக்கணும்னு நினச்சி நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்காமல் சாமிக்கிட்ட போய் என்ன பண்ணாலும் அது நம்மளே தான் சேரும். ஸோ பெரியவா சொல்கிற மாரல் ஆஃப் த ஸ்டோரி சிம்பிள். உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் குழந்தைங்களை ஏன் போய் சேர்றதுன்னா, நீங்கள் செய்கிற பாவ புண்ணியம் என்ன செய்கிறளோ அதுதான். அதனால் மனசை நல்லபடியாக வச்சுங்கோ. ஒரு புஷ்பம் போட்டாலும் அடுத்த வாழை வஞ்சிக்காமல் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு செய்யுங்க. எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா.